2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டுமே எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு எதிராக தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் இணைந்து அடக்குமுறையை ஏவி வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது கூட 5 நிமிஷம் அதிகமாக பேசிட்டாரு, தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிராக செயல்பட்டாருன்னு அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் வழக்கு அப்படிங்கிறது பதியப்பட்டிருக்கு. ஒரத்தநாடு தொகுதியுடைய நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய திருமுருகன் அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாரு. அவரை குண்டு கட்டாக காவல்துறை கைது செய்து சென்றிருக்கிறது. அந்த தொகுதியில் திமுகவுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் தொகுதி முழுக்க பணப்பட்டுவாடா செய்து வருகிறார் என்று அண்ணன் திருமுருகன் அவர்கள் தொடர்ந்து சுட்டி காட்டிகிட்டே இருந்தார். ஆனால் தேர்தல் ஆணையம் வைத்திலிங்கத்துக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கை அப்படிங்கிறதும் எடுக்கல. தமிழ்நாடு முழுவதுமே திமுகவும் அதிமுகவும் வீடு வீடுக்கு சென்று 500, 1000, 2000 பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, காசை வாரி அரைச்சிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை தடவை தான் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் இந்த மாதிரி பணப்பட்டுப்பாடா நடக்கிற நபர்களை, பண்ணக்கூடிய நபர்களை காவல்துறை கிட்ட பிடிச்சு கொடுத்தாலும் அவங்க மீது காவல்துறையோ தேர்தல் ஆணையமோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் 5 நிமிஷம் அதிகமாக பேசிட்டாரு அப்படின்றதுக்காக வழக்கு அப்படிங்கிறது தொடுத்திருக்கு. திருவாடனை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த வேட்பாளர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காரு. அந்த பிரச்சாரத்தை கலைக்கக்கூடிய விதமாக காவல்துறை ஒரு அதிகாரி ஒருவர் திருவாடனை தொகுதி வேட்பாளரை, நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை உரிமையில் பேசுறாரு. அவனே இவனே வா போ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அவர் மைக்கை பிடிச்சிட்டு சொல்றாரு, எங்களுடைய வரிப்பணத்தில் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு எங்களுடைய வரிப்பணத்தில் பிச்சையை எடுத்துக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய என்ன நீ வா போன்னு பேசுவ? ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டையே நீ இந்த அளவுக்கு மரியாதை இல்லாமல் பேசுகிற அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட உன்னுடைய அதிகார திமிரை நீ காட்டுவியா இல்லையா அப்படின்னு சொல்லி திருவாடனை தொகுதியுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நியாயமான கேள்விகளை எழுப்பிட்டு வர்றாரு. ஒரு நாயா, திமுக ஒரு நாய், எங்களுக்கு ஒரு நாயமா? பேசுவாராம சட்டை போட்டுக்கிறது உங்களுக்கு அதிகாரம், சட்டை போட்டுக்கிறது உங்களுக்கு அதிகாரம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் படிச்சுட்டு வந்தவனா? உங்க சட்டம் என்ன சொல்லுது? உங்க சட்டம் என்ன சொல்லுது? சட்டம் ஒழுங்கா உங்களை சட்டம் ஒழுங்கு யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரு நாய், எங்களுக்கு ஒரு நாயமா? வாங்க பேசுறியா? நீங்க காவல்துறை அதிகாரனா? நீ யூனிஃபார்ம் போட்டு போய் ஏடிஎம் கட்டி வாங்கி போய் கல்விக்கிற எங்களுக்கு அவசியம் கிடையாது. மரியாதை விட்டு பேசுகிறேன்னு சொல்றேன். என்ன பண்ணிடுற? வழக்கு தானே போடுவேன். வழக்கு போட்டு எங்களை என்ன பண்ணிடுவேன்? 2 மாசம் ஜெயில இருக்கிறியா? நாம் தமிழர் இங்க ஒரு நிமிஷம் நாம் தமிழர் உறவுகள் இங்கிட்டு வாங்க, இங்க வாங்க, இங்கிட்டு வாங்க. நாம் தமிழர் உறவுகள் இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. வாப்போன்னு பேசுறதுக்கு உங்க அதிகாரம் வர சொல்லு. ரோட்ல உட்கார்ந்து போறோம் சொல்லிட்டான். நாங்க என்ன சின்ன பேர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ரோட்ல உட்காந்துருவோம். யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாப்போன்னு பேசுறதுக்கு யாருக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய வேட்பாளர்களா? உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? ஓசி இதுல இருக்காளா? நான் போற வரிப்பணத்துல பிச்சை எடுத்து தந்த நீங்க எங்களை பேசுறதுக்கு என்ன யோசனை இருக்கு? மரியாதை உண்டா? மரியாதை இருக்கா? உன் உயரடியா வர சொல்லு. உன் உயரடியா வர சொல்லியா? இந்த இடத்துல உட்கார்ந்து போயிருக்க நீ என்ன பண்ணிடுவாங்க? உனக்கு தானே போடுவா மரியாதை. பாப்பா வாப்பன் பேசுற உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இதே ஏடிஎம் நினைக்கிற கேட்டாயா? திமுக கேட்பியா? வாப்பன் பேசுறாங்க. நீ ரோட்ல உட்காரு, வண்டி திருப்பி நாம ரோட்டுக்கு போ. அங்க பேசுற ரோட்டுக்கு போ.
இதே போல தான் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தமிழ்நாடு முழுவதும் பணப்பட்டுவாடா பண்ணக்கூடிய நபர்களை பலரையும் கையுங்காலமாக பிடிச்சிருக்காங்க. அப்படி ஒருத்தர் தான் மாட்டியிருக்காரு. வழக்கமாக இந்த பணப்பட்டுவாடா பண்ணி அடுத்த கட்சிக்காரங்கிட்ட மாற்ற எவனா இருந்தாலும் 4 குத்து ஊம குத்தா குத்தி தான் அனுப்பி விடுவாங்க, காவல்துறையில் ஒப்படைப்பாங்க. ஆனால் அந்த மாட்டிய நபரை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தாக்கவோ அடிக்கவோ எதுவுமே பண்ணலை. அவரை காவல்துறையிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. தஞ்சாவூர்ல நீங்க வந்து பணம் கொடுக்க வந்து 3000 வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு 3000 பணம் கொடுத்துட்டாரு. 10 வீட்டுக்கு ஒரு வீட்டை கொடுத்தீங்களா இல்லையா? 10 வீட்டுக்கு ஒரு வீட்டை கொடுத்தீங்களா இல்லையா? யார் கொடுத்தா? எந்த வீட்டுக்காரரு? நீங்க எந்த கட்சி சார்பா வர்றீங்க? டிஎம்கேவா? டிஎம்கே கட்சி சார்பா வந்திருக்கீங்க. இல்ல பேண்டெல்லாம் சரி பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த கட்சி? டிஎம்கே ஒரு வீட்டுக்கு 3000 கொடுத்துருக்காங்க. அவர் தஞ்சாவூர். அவர் திமுக தான். வைத்திலிங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்து வர சொல்லியிருக்காரு. அங்க பேசிங்க. காவல்துறையிட்ட ஒப்படைச்சிட்டு நாம உள்ள ஒப்படைக்கலாம். பேண்ட சரி பண்ணீங்க. நாங்க வந்து வேற சிந்தி உழைச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து நாம பைத்தியக்காரங்க. தப்பான வார்த்தை எல்லாம் பேச நடுராட்டில் கொடுத்துக்கிட்டா நீ பகல்ல 10 மணிக்கு வரேன்னா அவர் எவ்வளவு துணிச்சல் உங்களுக்கு? யாரு கொடுத்தா அது துணிச்சல்? புடிச்சிருவாரு வேட்பாளர். இப்ப காவல்துறை அந்த பணப்பட்டுவாடா செய்த அந்த திமுக ஊபி மேல வழக்கு பதிவு செய்யுமா? அப்படியே வழக்கு பதிவு செய்தா கூட சட்டம் என்ன நடவடிக்கை அவங்க மேல எடுத்துற போது? அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய திமுக வேட்பாளருடைய தூண்டுதலின் பேர்ல தானே அந்த நபர் வந்து வீட்டுக்கு போய் காசு கொடுத்துருக்காரு. அப்போ அந்த தொகுதியில போட்டியிடக்கூடிய ராஜபாளையம் தொகுதின்னு நினைக்கிறேன், அந்த தொகுதியுடைய திமுக வேட்பாளராக இருக்கக்கூடிய அந்த நபரை நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுவீங்களா? தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவும் திமுகவும் பல இடங்களில் காசு கொடுத்து மாட்டிருக்கு. ஆனால் அந்த தொகுதி வேட்பாளர்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு இந்த தேர்தல் ஆணையத்திற்கு திராணி அப்படின்னு ஒன்று இருக்கா? நம்மளுடைய வனக்காவலனுடைய மகள் வித்யா வீரப்பனை இதே காவல்துறையும் தேர்தல் ஆணையமும் மென்டல் டார்ச்சர் பண்ணி அவங்கள பிரச்சாரம் மேற்கொள்ள விடாமல் எப்போ தேர்தல் தேதி அறிவிச்சதோ அப்போ இருந்து அவங்க எங்கெங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறாங்களோ அவங்க எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி அவங்க கண்ணீர் விட்டு என்னை வந்து பிரச்சாரமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க, என்னை செயல்படவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க கண்ணீர் விட்டு கதறிய காட்சிகள் சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நத்தம் சிவசங்கரன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர். அவருடைய காரை மிட் நைட்டில் நிறுத்தி அவர் வந்து காரில் வச்சிருந்த நோட்டீஸை அந்த காவல்துறை அதிகாரிகளும் தேர்தல் அதிகாரியும் சேர்ந்து பறிமுதல் பண்ணுறாங்க. நாங்கள் மக்கள்கிட்ட திரள் நிதி வாங்கி கட்சி நடத்துகிறோம், இது வந்து மக்கள் காசில் நாங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கோம், நோட்டீஸ் வந்து நாங்கள் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு, இதை நீங்கள் பறிமுதல் பண்ணிட்டு போனீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு நியாயமான கேள்வியை எழுப்புறாரு. இது மாதிரி தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்க நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை டார்கெட் பண்ணி இந்த காவல்துறை அதிகாரிகளும் தேர்தல் ஆணையமும் தொடர்ந்து செயல்பட்டு வருவது வன்மையான கண்டனத்துக்குரியது. மக்களாகிய நீங்க இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டுமே எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில தயவு செஞ்சு சிந்திச்சு வாக்களிங்க. இதுவரைக்கும் நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டு இந்த 5 ஆண்டு காலத்துல திமுக பண்ணாத அட்டூழியம் அக்கிரமம் எதுவுமே கிடையாது. திமுகவால மக்கள் பயனடைஞ்சாங்க அப்படின்னு சொல்றதை விட திமுக சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிக்காரன், திமுகவை சார்ந்து இருந்து 2ஆம் கட்ட தொழில் பண்றவன், இவனுங்க தான் சந்தோஷமா ஜாலியா நிம்மதியா காசை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தானுங்கன்றதான் 100% மறுக்க முடியாத உண்மை. அதே போல புதுசா வந்திருக்கிற இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சிக்கு வாக்களிச்சிங்கன்னா ஒரு மிகப்பெரிய தற்குறி அரசியலுக்கு நம்மளே வழிவகை செஞ்சுட்டு போற மாதிரி ஆயிடும். இந்த தாவேகா தற்குறிகள் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத அட்டூழியம்லாம் பண்றானுங்க, அக்கிரமம் பண்றானுங்க, காவல்துறை அதிகாரிகளை மரியாதை இல்லாம பேசுறானுங்க, பொதுமக்களை கேவலமா நடத்துறானுங்க, மிரட்டி ஓட்டு கேட்கறானுங்க. 3 பேர் ட்ரிபிள்ஸில் வருது பொம்பளைங்க, இறங்கி போய் ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட சண்டை போடுது. உன் பொண்டாட்டியாக இருந்தால் மறிப்பியா? ஹெல்மெட் போடாமல் ட்ரிபிள்ஸ் வந்துட்டு காவல்துறை அதிகாரிகளை கெட்ட கெட்ட வார்த்தையில் இந்த தாவேகா பெண் தற்குறிகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவனுங்க இந்த ஆட்டம் போடுறானுங்கன்னா விஜய் ஒருவேளை சிஎம்மாலாம் ஆயிட்டாரு அப்படின்னா தமிழ்நாட்டுடைய நிலைமையை நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. உண்மையிலேயே மக்களாகிய நீங்கள் மாற்றத்திற்காக வாக்களிக்கணும் அப்படின்னா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. மற்ற
மற்ற கட்சிகள் எல்லாமே ஏமாற்றத்துக்கு தான் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.